அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சுவாமி, அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் கூட பிறந்தவங்க 10 பேர், அப்பா காலத்தில் 5 பேர் ஆச்சு. அடுத்தது நம்ம காலத்தில் 2-3 பேர் ஆச்சு. இப்போ ஒன்று இருக்குது, இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது வாழ்க்கையின் சாபமா இல்லை வாழ்க்கையின் வரமா சுவாமி? வாழ்க்கையை அவங்கள மாற்றிக்கின்ற மாதிரி. காரணம் என்னென்னா, மனிதனுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போது 10 பேர் பெற்றாலும் என்னால் சோறு போட முடியும்னு கூட்டு குடும்பமாக இருந்தது. அதனால் 10 பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக ஒரு தாயும் ஒரு தகப்பனுமே அந்த 10 பேரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவியை ஒற்றுமையாக இல்லையா? அப்புறமா இப்போ 10 பேரை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? வீட்டில் தான் பெற்ற பிள்ளைங்களே தான் பேச்சை கேட்கலையே ஒரு வீட்டில், அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ சைனாவில் ஜனத்தொகை ஜாஸ்தின்னுட்டு சட்டம் போட்டிருந்தான், ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்னு. இப்போ எல்லாரும் முதுமையில் வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறான், 2-3 கூட பெற்றுக்கலான்னுட்டான். அது மாதிரி இந்திய நாட்டிலையும் 130 கோடி ஆகிப்போச்சு. இந்திய நாடு என்ன பண்ணிடுச்சு, 2 தான் பெற்றுக்கணும் அப்படின்னு இப்போ சட்டம் போட்டுடுச்சு. அதனால் இப்போ 10 பெற்றா உள்ளே போயிடும். அதனால் 2 தான் பெற்றுக்கணும், அந்த 2 கூட இல்லாயிருந்தால் போதும். இப்போ பயம் என்னன்னா, தாயின் தகப்பனுக்கு ஒரு பயம். ஒன்றை பெற்றாவே படிக்க வைக்க முடியல, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதாகுது. ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும், ஒரு குழந்தை இருக்குது ஒரு குடும்பத்தில் சொன்னால் குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தால் தான் இப்போ டாக்டராக படிக்க வைக்க முடியும். அப்போ பெற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம புள்ள அது வளரணும் வாழணும்னு நினைக்கல, அது டாக்டர் ஆகிடணும், ஜட்ஜி ஆகிடணும், பெரிய ஜனாதிபதி ஆகிடணும்னு மனசில் நினைப்பு வந்துடுச்சு. நினைப்பு வரும்போது அது பிள்ளைகளை பெற்றுக்கு பயப்படுறாங்க. அதனால் 1 இருந்தால் போதும் 2 இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒரு சிலருக்கு உடல் உபாதை, அவன் கல்யாணத்துக்கு முன்னே ஒரு மாதிரியாக இருந்திருப்பான் மாப்பிள்ளை, அதனால் கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடும். இல்லை கல்யாணத்துக்கு முன்னே பெண்ணு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதனால் கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை இல்லை. 2 பேருக்கு ஏதோ உடலில் உபாதை இருக்கும், அதனால் யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாமல் போகும். ஆனால் ஒரு ஊர் இருக்குதுன்னா, ஒரு ஊரில் 1000 பேர் இருக்கிறான்னா 1000 பேரில் 5 பேர் குழந்தை இல்லாத இருக்கும், மீதி பேருக்கெல்லாம் குழந்தை இருக்கும். ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் ஆதி காலம் மாதிரி 5-10 இப்போ பெற்றுக்க முடியாது. நான் வீடியோவில் கேட்டிருப்பேன், 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறீங்களப்பா, 16 பெற்றா போலீஸ் பிடிச்சி போடுவானப்பா அப்படின்னு இல்லையா? 16 குழந்தை பெற்ற போலீஸில் பிடிச்சி போயிடுவான். இப்போ 2 தான் இருக்கணும், இங்கே 16 பேர்த்து உன் இஷ்டத்துக்கு பண்ணி குட்டி போடுற மாதிரி போட்டால் என்ன ஆகும்? போலீஸ்காரன் பிடிச்சி போய் உள்ளே வச்சுருவான் உன்னை. அதனால் 16 பெற்று வாழு அப்படின்றது அது ஞான வாழ்வு, அது ஞானிகள் வாழ்த்தணும். அதை இன்றைக்கி எல்லா மனுஷனும் கல்யாணத்தில் வாழ்த்தின்னு இருக்கிறான், அது வாழ்த்தியும் போட்டோம். ஆனால் கணவன் மனைவி முதல் நாளையே சொல்லிடுறாங்க, நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும், ஒரு குழந்தைய இப்போவா நான் 3 வருஷம் பொறுத்து பெற்றுக்கலாம் இல்லையா? அப்படின்ற காலத்தில் 10-5க்கெல்லாம் இப்போ போவான். கள்ளங்கவுடற்ற மனிதர்கள் அப்போ. அதனால் அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை குழந்தை பிறந்தாலும் தாயும் தகப்பனும் நல்லா இருந்தான். இப்போ 2 குழந்தை பெற்றாவே நாய் மாதிரி ஆகிப்போகுது, என்ன பண்ணுறது? காரணம் ஆகாரம் அது மாதிரி, வளர்ச்சி அது மாதிரி, செயல் அது மாதிரி, இதையெல்லாம் சேர்ந்து அது சாத்தியமில்லாத விஷயமா இந்த காலத்தில் 2 வச்சுன்னு ஒழுங்காக காப்பாற்றி விட்டோம், அதுவே பெரிய புண்ணியம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பெரியவங்க துணை இருந்தாங்க, இந்த காலத்தில் பெரியவங்களும் துணை இருக்கிறது இல்லை, எல்லாரும் வேலைக்கு போனவங்க துணை இருக்கிறது இல்லைம்மா. இந்த காலத்துலேயும் பெரியவங்க துணை இருப்பாங்க, பெரியவங்களை துணைக்கு வச்சுக்கிறது இல்லை. நம்ம பெரியவங்க இருந்தால் என்ன சொல்கிறாங்க, இப்படி இருக்காத, இங்கே போகாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிறதே இல்லை, இவங்க இடைஞ்சலாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தெத்திடுறாங்க பெரியவங்கள. அதனால் பெரியவங்க இல்லாத இல்லை. ஆதி காலத்தில் எப்படின்னா அப்பா அம்மா சொன்னதை மட்டும் கேட்டாங்க, அதனால் பெரியவங்க கூடவே இருந்தாங்க. இப்போ பெரியவங்களை வச்சுக்கினாவே வம்பாகுது, இவங்க தொல்லை தாங்க முடியல, இவங்களுக்கு வயசாகி போச்சு, இவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்கல்ல, அப்புறம் எங்கே பெரியவங்க இருப்பாங்க? அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழறதுக்கு உரிமை இல்லையா சுவாமி? எல்லாருக்கும் உரிமை இருக்குது, பெற்றவனை விட்டுட்டு உரிமை இருக்குதா உனக்கு? உன்னை பெற்று இந்த உலகத்தில் படிக்க வச்சு அவனுடைய உழைப்பெல்லாம் போட்டு வளர்த்தானே, உனக்கு எங்கேருந்து வந்தது அந்த உரிமை? அவன் தந்த உரிமை தானே. அவன் கூட வச்சுன்னு ஒரு பிடி சோறு போட முடியல, அப்புறம் என்ன உரிமை உனக்கு? உனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு நீ எடுக்கும்போது உன் பிள்ளைங்க என்ன ஆகும்? உன்னை அந்த கதி தான் ஆக்கி விட்டுட்டு போவோம். அதனால உரிமைன்றது ஊருக்குள்ளே பார்க்கணும், பெத்த புள்ளகிட்ட அப்பங்கிட்ட பார்க்கக்கூடாது. உரிமை தாய் தகப்பன் தர்றது. இப்போ யாகம் எதுக்கு வளர்த்துறோன்னு தெரிஞ்சுங்களா?
யாகத்தை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு உயிரை பதப்படுத்த தெரியல, அதனால வெளியே ஒரு அடையாளமாக காட்டுறோம். யோகம் செய்யக்கூடிய நமக்கு தெரியும். இதே போல யாக குண்டம் எப்படி அனல் வீசுதோ அந்த அனல் என்னுடைய உயிர் மூச்சு காத்துலையும் வீச ஆரம்பிச்சதுன்னா என்னுடைய மனம் பக்குவம் ஆகிடும். அந்த மனம் பக்குவமானால் என்னுடைய ஆன்மாவும் எங்கேருந்து வந்ததோ அந்த பரிசுத்தமான ஒரு இடத்த அது போய் சேர்ந்துடும். அதுக்காக தான் இந்த யாகமும் நாம் செய்யக்கூடிய யோகமும். இதோட முடிவான நிலை ஞானத்தை காட்டி நமக்கு முக்தியை கொடுக்கணும். முக்தின்றது 3 பொருள் ஒன்று சேர்ந்தால் போதும். ஒருவேளை முக்தி அடைஞ்சால் கூட மறுபிறவி உண்டு. என்ன சாமி முக்தி அடைஞ்சால் மறுபிறவி உண்டா? கண்டிப்பாக உண்டு. முக்தின்றது 3 பொருளை ஒன்று சேர்க்கக்கூடிய கலை. 3 விதமான தீக்களை ஒரு இடத்துல சேர்த்தா அதுக்கு பேர் முக்தி. அப்போ 3 விதமான தீ என்னென்ன தீ அப்படின்னு சொன்னால், இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 தீ கூட சுழுமுனை என்னக்கூடிய அக்னி கலையையும் ஒன்று சேர்த்து இந்த புருவ மத்திக்குள்ளே ஒரு மனுஷனால், ஒரு யோகியால், ஒரு அபியாசியால் இந்த புருவ மையத்தில் வந்து நிறுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம எந்த நிலையில் நிற்கிறோம்னு சொன்னால் முக்தின்ற ஒரு பதநிலையில் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த முக்தி நமக்கு பிறவியை தடுக்குமானா பிறவியை தடுக்காது. ஆனால் மனசில் இருக்கிற அழுக்க தீக்கிடும். ஒருவேளை இதுக்கு மேலே போக முடியாமல் நம்ம ஒருவேளை மரணம் அடைந்தால் இந்த ஆயுசை அளவெடுத்து வச்சது எத்தனை வருஷத்துக்குள்ளே இதை அடைவோன்னு தெரியாது. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒருவேளை என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போனால் என்ன சாமி ஆகும் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல விட்டமோ அந்த இடத்துல இருந்து வேறொரு புதிய வாழ்க்கை அங்கே தொடங்குவோம். அந்த வாழ்க்கை நமக்கு என்ன சாமி கொடுக்கும்? முக்திகளை தொடங்கின அந்த வாழ்க்கை மோட்சத்தை காட்டி கொடுத்துரும். மோட்சம் அடைந்தால் மட்டுமே நாம் இறைவனை போய் சேர முடியும், வேறு எதனாலையும் சேர முடியாது. அப்போ மோட்சம்னா எப்படி சாமி? ஏகாதேசிக்கு பெருமாள் கோயிலில் போயிட்டு வர மாதிரி அந்த மோட்சமா? அந்த மோட்சம் வந்து போய் வரலாம், வருஷம் வந்துடும். இந்த மோட்சம் ஒரு தடவை அடைச்சிட்டோன்னு சொன்னால் போக வேண்டியதோ இல்லை வர வேண்டியதோ இல்லை. ஒரு வாட்டி போய் சேர்ந்துட்டோன்னு சொன்னால் திரும்பி வர வேண்டிய வேலையே இல்லை. அந்த மோட்சம்தான் வேணும். அப்போது இங்கே வந்து சேர்ந்த முப்பொருளும் இங்கே வந்து சேர்ந்தால் அதுக்கு பேர் முக்தி. இங்கே முக்தி ஆகி இதை உணர்ந்து அனுபவித்து ஊடுருவி நின்னால் இங்கே இருந்தக்கூடிய ஒரு பொருள் வேற ஒரு இடத்துக்கும் பயணமாகும். அந்த இடம் நாம் சாதித்து காட்டிட்டோன்னு சொன்னால் அதுதான் நமக்கு பிறவா நிலையை கொடுக்கக்கூடிய மோட்ச கதி. அங்கே உயிர் பயணம் பண்ணணும், உயிர் பயணம் பண்ணணும். இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கும்போதே அது வெளியே போயும் உள்ளே வரத்துக்குமான வழியை அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த வழியை அது கற்றுக் கொடுத்தாதான் அது வெளியே போய் பயணம் பண்ணி சாகசத்தை பார்க்கும். பார்த்துட்டு அங்கேயே மெய் மறந்து நிற்காம தன்னோட தாய் வீடு ஒன்று இருக்குதுன்னு திரும்ப அந்த தாய் வீடை தேடி உள்ளே வரும். இந்த அனுபவம் உயிருக்கு ஏற்படாமல் அந்த ஆன்மா ஒரு நாளும் பக்குவம் அடையாது. ஏன்னா இங்கே பேசக்கூடிய எதுவும் வாய் ஞானம் இல்லை, கேள்வி ஞானம் இல்லை. இங்கே பேசக்கூடிய எல்லாம் அனுபவமாக நமக்கு எப்போ கைவசப்படுதோ அந்த அனுபவ ஞானம் மட்டுமே நம்மளை கடல் என்ற இந்த துன்பத்திலிருந்து கரை சேர்த்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இங்கே கேட்டது இங்கே புரிஞ்சுக்கின எல்லாமே ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் என்னைக்கு கைவசப்படுதோ அன்னைக்கு நம்ம முக்தி மோட்சம் என்ற அந்த பதநிலையை எட்டி பிடிச்சிடலாம். அப்போ நாம் இங்கே இவ்வளோ பாடுபட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் இது ஆசிரம கூடல வெறும் மண்டபம் தான், கல்யாண மண்டபம் தான். கல்யாண மண்டபத்தில் அழைச்சால் கூட எல்லாரும் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் எதுக்காக அப்படின்னு சொன்னால் சத்தியம் எங்கே இருக்குதோ அதை தேடி சத்தியத்தை தேடக்கூடிய எல்லாரும் வருவாங்க. பூக்கள் மலர்ந்தால் அது யாருக்கும் விளம்பரம் தேட வேண்டியதில்லை, தேனீக்கள் கூட்டம் தானாக வந்துடும். அப்போ ஞானத்தை தேடி ஓடக்கூடிய கூட்டங்கள் உண்மையை புரிஞ்சால் அந்த ஞானம் உண்மையிலேயே எங்கே இருக்குதோ அதை தேடி தானாக வந்துடுவாங்க. அப்போது நாம் குருநாதரை கொண்டாடுறோம், அவரோட கலையை கொண்டாடுறோம். ஏன்னா இது ரெண்டும் தான் சாஸ்வதம். குருநாதரும் குருநாதருடைய கலை மட்டுமே சாஸ்வதம். இது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய 2 விஷயமா இருக்க போகுது. பாடம் பண்ணுறோம், பாடம் பண்ணால் என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன சாமி ஆகும்? பாடம் பண்ணால் நமக்கு அறிவில் கொஞ்சம் தெளிவு வரும். அறிவில் கொஞ்சம் தெளிவு வந்த உடனே
நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஆணவம் ஒழிச்சு வச்சுருந்தோம். அந்த ஆணவம் கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிடும். பா, எல்லா விஷயம் நான் தெரிஞ்சுக்கினேயா, இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய குரு அப்படின்னு நானே தான் சொல்லிப்பேன். ஏன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் நானே சொல்லிக்க வேண்டிய நிலை ஏற்படும். காரணம் என்னென்னா, நானே சொல்ல வேண்டிய நிலை வந்ததுன்னா எனக்குள்ள ஆணவம்ன்றது ஊத்தெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஞான பாதையில் போகணும், நல்ல கதி அடையணும்னு சொன்னால் நான் அழிக்க வேண்டிய முதற் பொருள் யாருன்னு சொன்னால், ஐயா சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போய் நேராக பொண்டாட்டியை வெட்டு பிள்ளைய வெட்டுன்னு போய் அவங்கள வெட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆணவத்தை முதல்ல அழிக்கணும். இந்த நான் அழியாமல் ஊரில் இருக்கிற யாரை வெட்டினாலும் நமக்கு விமோச்சனமே இல்லை. முதல்ல நான் வெட்ட வேண்டிய ஒரு பொருள் எதுன்னு சொன்னால், என் மனசில் ஒளிஞ்சிருக்குது இப்போ ஆணவம். அந்த ஆணவம் நான் பண்ணக்கூடிய யோக பயிற்சினால அடங்கி போயிருக்கு. ஏன் அது அடங்கிச்சுன்னா, அது இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களை, அது இது வரைக்கும் உணராத விஷயங்களெல்லாம் இப்போ உணர ஆரம்பிச்சதுனால நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நினச்சி அது ஒடுங்கி போய் உக்காண்டுக்குது. அப்போ அதுக்கு அந்த ஆணவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. அந்த ஆணவம் தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் கிடைச்ச ஞானம் வழியிலேயே கைவிட்டு நம்ம விட்டுட்டு போயிடும். அப்போ ஞானம்ன்றது நம்ம கைவிட்டு போகக்கூடாதுன்னா ஆணவம் கடைசி வரைக்கும் வராத பார்த்துக்கணும். வராத பார்த்துக்கணும் என்ன சொல்கிறது, நாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜீரோ. இறைவனை தவிர குருநாதரை தவிர நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள், ஒரு வல்லமை யாருக்கிட்டையுமே இல்லை. ஏன் அது நம்மக்கிட்டேயே இல்லைன்ற உண்மையை ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு ஆணவன்றது எப்பவுமே வரையே வராது. அப்போ ஞானம் அடையணும்னு வேட்கை உள்ளவங்க எல்லாரும் ஆணவத்தை நடராஜ பெருமாள் காலில் போட்டு மிச்சுக்கிற மாதிரி நாமளும் ஆணவத்தை காலில் போட்டு மிச்சிருக்கணும். அதை ஒரு நாளும் தலையில் தூக்கி வச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் எத்தனை பிறவி வாய்க்குமோ தெரியாது. எத்தனை பிறவி வாய்க்கும் தெரியுமா? தெரியாது. ஒருத்தர் சொல்கிறாரு, எத்தனை பிறவி தெரியுமாப்பா? தெரியாதுப்பா. கடல் மணல் எவ்வளவோ அவ்வளோ பிறவி எடுத்து வந்திருக்கிறோம், இது என்னைக்கு முடிக்கிறதுனே தெரியலப்பான்றார். இந்த பாடம் பண்ணால் என்னெல்லாம் ஆகும்? இப்போ சொன்னோம் இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம், திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆறும் அறியார் அளக்கின்ற வன்னியை. யாரு? ஆறும் அறியார் அளக்கின்ற வன்னியை, ஆறும் அறியார் அளக்கின்ற வாயுவை, ஆறும் அறியார் அழிகின்ற அப்பொருள், ஆறும் அறியார் அறிவறிந்தேனே. இந்த உலகத்தில் யாருமே அறிய மாட்டாங்கப்பா ஒரு விஷயத்த. இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த விஷயம் என்னன்னு சொன்னால், வன்னின்ற ஒரு பொருளை யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. நெருப்புன்றது வேற, வன்னின்றது வேற. நெருப்புன்றது புகை வரும், வண்ணம் தெரியும், அடையாளம் உண்டு, அது தூசும் தும்புமாக இருக்கும், எரிஞ்சு முடிஞ்சால் கறிக்கட்டையாக கூட இருக்கும். இதெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய எல்லாம் அசுத்த நெருப்பு. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய வன்னி அடையாளமே இல்லை. அது எரியும் போதும் அதுக்கு எந்த பொருளும் உதவி பண்ணலை. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் வன்னி. அந்த வன்னி எங்கப்போ உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆறும் அறியார் அளக்கின்ற வாயுவை. ஒரு மனுஷன், ஒரு யோகி, ஒரு பாடம் செய்யக்கூடியவங்க இந்த மூச்சு காற்றை ஓட்டக்கூடிய கணக்கை யார் அறிகிறாங்களோ அந்த மூச்சு காற்றோட இந்த நெருப்பு போய் பொருந்தும். எது கூட எது பொருந்தும்? மூச்சு காற்றோட கணக்கை அறிஞ்சு நாம் பாடம் பண்ண இந்த மூச்சில் மட்டும்தான் அந்த வன்னி உருவாகும். இந்த பொருள் மூச்சு காற்றை தவிர்த்து வேற எங்கேயுமே உருவாகாது. புரியுதுங்களா? அப்போ நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், எந்த பொருள் நம்மளை காப்பாற்றுதோ அந்த பொருள் கூட யார் உறவாடுறாங்களோ அப்போ தான் அது உதயமாக ஆகும். அப்போது ஆறும் அறியார் அழிகின்ற அப்பொருள், இந்த ரெண்டு பொருளும் எல்லா உடம்புலையும் இருக்குது. ஆனால் இதை யாரும் அறியாமலே அழிஞ்சு போகிறான். ஆனால் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு, இதை நான் அறிஞ்சதுனால அழியாத பேர் பெற்றிருக்கிறேன் அப்படின்றார். இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ஐயா கொடுத்த பாடங்களும் இந்த காற்றுல அந்த சூட்டை கொண்டு வர்றது மட்டும்தான், அந்த வன்னியை கொண்டு வர்றது மட்டும்தான். அப்போ திருமூலர் அன்னைக்கு பாடலாக பாடின விஷயத்த
இன்றைக்கி நம்ம குருநாதன் அனுபவமாக கொண்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம எந்த பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கோம்? திருமூலருடைய பாரம்பரியத்தில் ஐயாவுக்கு சீடனாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய பாரம்பரியம் பெருசு.